8வது அத்தியாயத்துல விஸ்வரூபன் மகேந்திரனுக்கு நாராயண கவசத்தை உபதேசம் பண்றார் அப்படின்னு பார்த்தோம். இந்த 9ல இந்திரன் விஸ்வரூபனை வதைக்கிறதும் துவஷ்டா விருத்தாசுரனை பிறப்பிக்கிறதும் அவனிடத்துல தேவதைகள்லாம் பயந்து போய் மகாவிஷ்ணுவை சோஸ்திரம் பண்றதையும் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ சுகர் சொல்றார், அந்த விஸ்வரூபனுக்கு சோமபீதம், சுராபீதம், அன்னதம் அப்படின்னு 3 தலைகள் இருந்தது அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கா. அவனுக்கு தேவதைகள் தந்தை முறையை சேர்ந்தவர்கள். அந்த விஸ்வரூபன் தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கும் போது இந்திரனுக்கு இது, அக்னிக்கு இது அப்படின்னு உரக்க சொன்னான். அவன் தன் அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அன்பால மாமன்மார்களான அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கு தெரியாதபடி ஏகாந்தமாகவே ஹவிர்பாகத்தை கொடுத்து அதை அவளுக்கு சேர்த்தான். அவன் இப்படி கபடமாக தேவதைகளை எல்லாம் வஞ்சித்து பண்ணின காரியத்தை இந்திரன் பார்த்துட்டான். இவன் இன்னும் என்ன செய்வானோ அப்படின்னு பயந்துண்டு அவனுடைய தலைய வெட்டினான். அவனுடைய சோமபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை வெட்டப்பட்டு கபிஞ்சலம் அப்படிங்கிற பட்சியாக மாறித்து. சுராபீதம் அப்படிங்கிற தலை கலவிங்கம் அப்படிங்கிற பட்சியாக ஆனது. அன்னாதம் என்று சொல்லக்கூடிய தலை தித்திரி என்ற பட்சி ஆச்சு. விஸ்வரூபன் பிராமணன். அவனை கொன்றதால பிரம்மகத்தி ரூபமான ஒரு பாபம் உருவத்தோடு வந்து எதிரே நிற்க தேவேந்திரன் அதை தானே போக்கிக் கொள்ளக்கூடியவன் தான். ஆனாலும் கூட அத வணங்கி அதை ஏத்துண்டான். அந்த இந்திரன் சம்வத்சரம் வரையில அப்படியே இருந்து அதுக்கு அப்புறம் ஜன அபவாதம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பாபத்தை 4 பாகங்களாக பிரிச்சு பூமி, ஜலம், விருட்சம், ஸ்திரீகள் என்ற 4 இடத்துல ஒரு பாகமாக வச்சான். அதுல பூமி வெட்டப்பட்ட பள்ளங்கள் எல்லாம் தானாவே மறையணும் அப்படிங்கிற வரத்தை பெற்று பிரம்மகத்தியினுடைய 4 பங்கை பூமி ஏத்துண்டது. அந்த பிரம்மகத்தியே பூமியில கலர் நிலமாக இருக்கு. விருட்சங்கள் எத்தனை தடவை வெட்டினாலும் தானாகவே தளிர்க்கணும் அப்படிங்கிற வரத்தை அடைஞ்சு அது பிரம்மகத்தியில ஒரு பாகத்தை ஏத்துண்டது. அதுவே அந்த விருட்சங்களில பிசின் ரூபமாக, பிசின்னு சொன்னா கோந்துன்னு சொல்றோம், அதான் கம்மு, அது மாதிரி அது இருக்கு. ஸ்திரீகள் பிரசவம் வரையிலும் சம்போகிக்கும் வரத்தை பெற்று பிரம்மகத்தியனுடைய பாகத்தை ஏத்துக்கிறா. அந்த பாபந்தான் அவர்களிடத்துல மாதா மாதம் ரஜோரூபமாக புலப்படுறது. ஜலம் தான் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வரத்தை பெற்று பிரம்மகத்தியனுடைய பாகத்தை ஏத்துக்கிறது. அந்த பாபம் ஜலத்துல நீர்க்குமிழியாகவும் நுரையாகவும் தெரியறது. தன் புதல்வனாகிய விஸ்வரூபன் தேவேந்திரனால இப்படி மரணம் அடைஞ்சதால துவஷ்டா அவன் மேல கோச்சுண்டு இந்திரனுக்கு சத்ருவாக வளர்ந்து வருவாயாக, சீக்கிரத்தில் சத்ருவாகிய இந்திரனை வதிப்பாயாக அப்படின்னு இந்திரனை ஒழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஹோமம் பண்ணினான். உடனே அந்த அக்னியிலேந்து பயங்கர உருவமுடைய ஒரு அசுரன் வந்தான். அவன் பார்க்கறதுக்கு உலகத்தெல்லாம் அழிக்கக்கூடிய பிரளய கால மிருத்யு மாதிரி இருந்தான். அவன் எரியற ஒரு பர்வதம் போலவும் சந்தியா காலத்து மேகம் போலவும் இருந்தான். அவனுடைய தாடி மீசைகள்லாம் பழுக்க காய்ச்சின செம்பு மாதிரி இருந்தது. அவன் கண்கள் மத்தியான நேர சூரியன் போல பயங்கரமா ஜொலிச்சுன்னு இருந்தது. அவன் 3 நுனிகள் உள்ள ஒரு சூலத்துல ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வஸ்துக்களை எல்லாம் கூத்துண்டு கூத்தாடுறதும் உறக்க அட்டகாசம் பண்றதும் பாதத்தினால் பூமிய நடுங்க செய்யறதுமாக இருந்தான். அவன் முகம் ரொம்ப அகலமா இருந்தது. ஆகாயத்தை அப்படியே குடிச்சுடுறது போல, நாக்கால நட்சத்திரங்களை அப்படியே நக்கிறது போல, 3 லோகங்களையும் விழுங்கிறது போலவும் கோரை பல்லோடு ரொம்ப பயங்கரமா இருந்தான். அந்த முகத்தோட அடிக்கடி கொட்டாவி வேற விட்டான். அவனை பார்த்ததும்
எல்லாரும் அப்படியே பயந்து ஓடி போனா. தொஷ்டாவின் தபஸ் அப்படி அசுர ரூபமாக உருவம் கொண்டு உலகம் முழுவதும் அப்படியே நிரம்பி இருந்தது. அதனால அவனுக்கு விருத்ரன்னு ஒரு பேர் வந்தது. அவன் பாபிஷ்டன். இந்திரன் முதலிய லோக பாலர்களுக்கெல்லாம் அவன் விரோதியாகி கொடியனாக இருந்தான். இந்திரன் முதலிய தேவ சிரேஷ்டர்கள் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து திவ்ய அஸ்திரங்களால அவனை அடிக்கிறா. அவங்கிட்டக்க எல்லாவித ஆயுதத்தையும் உபயோகிச்சு பார்த்தா. அந்த அசுரன் அது எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிட்டான். தேவர்கள் எல்லாம் ஐயோ இது என்ன பலம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா. அந்த அசுரனால தங்களுடைய தேஜஸ் எல்லாம் பறிபோயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டு ஆத்மாக்களுக்கு அந்தராத்மாவாகிய அந்த ஆதி புருஷனை சோஸ்திரம் பண்றா. காற்று, ஆகாயம், அக்னி, ஜலம், பூமி இவைகளும் 3 லோகங்களிலும் உள்ள பிரம்மதேவன் முதலிய நாங்கள் அனைவரும் யாரோட கட்டளைக்கு பயந்துண்டு யார ஆராதனை பண்றோமோ பிரசித்தி பெற்ற அந்த மிருத்யுவும் யாரிடத்தில் பயப்படுறானோ அந்த பரமபுருஷனை காட்டிலும் வேறு யார்தான் நமக்கு இரட்சகனாக இருக்க முடியும்? அவன் இயற்கையில் மகிமையுடையவன், அவாப்த சமஸ்த காமன், மகானந்த ஸ்வரூபனாகிய தன்னைத்தானே அனுபவிக்கும் தன்மை உடையவன், ராகம் முதலிய தோஷங்கள் இல்லாதவன், பசி தாகம் முதலிய ஊர்மிகள் அவனை தீண்ட முடியாது. அவன் சர்வேஸ்வரன், தன்னை பற்றினவர்களை பாதுகாக்க கூடியவன். அவனை தவிர வேறு ஒருவனை சரணமடைந்தால் அவன் ஒரு மூடன்தான். அவன் நாயின் வாலை பிடித்துக்கொண்டு ஒரு சமுத்திரத்தை தாண்ட முயற்சிப்பவன் போலத்தான். மத்ஸ்யத்தின் உருவம் கொண்ட அந்த பரம புருஷனுடைய கொம்புல பூமியாகிற ஓடத்தை கட்டி சத்தியவிரதன் என்னும் மனு சங்கடத்தை கடந்தான். அத்தகைய மத்ஸ்ய ரூபியாகிய பகவான் தன்னை சரணமடைந்த நம்மையும் மகத்தான விருத்தாசுர பயத்திலிருந்து கட்டாயம் ரட்சிப்பான். முன்பு ஜகத் சிருஷ்டியின் ஆரம்பத்துல பிரம்மதேவனும் பயங்கரமாக வீசுகின்ற காற்றின் வேகத்தினால் கிளம்புகின்ற அலைகளின் கோஷத்தினாலும் மிகவும் பயங்கரமான பிரளய ஜலத்தில் நாபி கமலத்திலிருந்து விழும்படியான ஒரு நிலையிலே அகப்பட்டு ஒருவரும் துணையின்றி தனியனாக பயப்படும் போது பகவான் அந்த பயத்தை போக்கினான். அவனே நம்மையும் இப்போது பாதுகாப்பான். பகவான் தனக்கு இணை யாருமே இல்லாதவன். அந்த பரம புருஷன் தன் சங்கல்ப ஞானத்தினால நம்மை படைத்தான். நாம் இந்த பகவானால் அருள் புரியப்பட்டு ஜகத்தையெல்லாம் படைத்தோம். அவன் நமது ஹிருதய குகையில் இருந்து கொண்டு நம்மை நியமித்துக் கொண்டு இருந்தாலும் அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் காண முடிவதில்லை. நாம் நம்மை அவனுக்கு உட்படாத ஒரு சுதந்திர பிரபுக்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்மை எப்பொழுதும் தன்னுடையவர்கள் என்று அபிமானித்து நம்மை பாதுகாக்க யுகங்கள் தோறும் தன் சங்கல்பத்தினால் தேவர், திரியங்கு, மனுஷர்கள் முதலிய ஜாதிகளில் தன் சங்கல்பத்தினால் திருவுருவங்களை ஏற்றுக்கொண்டு அவதாரம் செய்து சத்துருக்களால் மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நம்மை பாதுகாக்கிறான். அவன் தன் பக்தர்களிடத்தில் மிகுந்த வாத்சல்யம் உடையவன். நமக்கு தெய்வம் அவனே. காரண தசையை அடைந்த சூக்ஷ்ம சேதனா சேதனங்களையும் காரிய தசையை அடைந்த ஸ்தூல சேதனா சேதனங்களையும் சரீரமாக உடையவன். சேதனா சேதனங்களை காட்டிலும் வித்தியாசமானவன். அவன் பரன். அவன் தன்னை பற்றினவர்களை பாதுகாக்க கூடியவன். தேவதைகளாகிய நாம் எல்லோரும் அவனையே சரணடைவோம். நாம் செய்ய வேண்டியது இது மட்டும்தான். நம்மை தன்னுடையவர்கள் என்று அங்கீகரித்து இருக்கின்ற அவன் நமது சத்துருக்களை போக்கி நமக்கு சுகத்தை கட்டாயம் தருவான். அவன் மகானுபாவன், தன் பக்தர்களை பாதுகாப்பதில் தீட்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று பகவானை ஸ்துதி செய்தார்கள். மகாராஜனே, இப்படி அந்த தேவர்கள் துதிக்கும் போது மேற்கு திக்கிலே சங்கம், சக்கரம், கதை இவைகளை தரித்த அந்த பகவான் தோன்றினான். அவன் அப்பொழுது மலர்ந்த செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்ணை உடையவன். சுனந்தர் முதலிய 16 புருஷர்கள் அவனை பணிந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் சீவஸ்தம், கௌஸ்துபம் ஆகிய இவைகளைத் தவிர
மற்ற எல்லா விதத்திலும் பகவானைப் போலவே இருந்தார்கள். அத்தகைய பரம புருஷனைக் கண்டு மிகுந்த ஆனந்தத்தால் தழதழக்க எல்லோரும் பூமியிலே ஒரு தண்டம் போல விழுந்து நமஸ்கரித்து மெல்ல எழுந்து சோஸ்திரம் செய்தார்கள். அந்த தேவதைகள் சொல்றா, யஜ்ஞாதி சத்கர்மங்கள் எல்லாம் உன்னுடைய ஆராதன ரூபமாக கொண்டு பரம புருஷார்த்தமான மோட்சத்தையும் தருகிறது. யஜ்ஞமே உன்னுடைய சிருஷ்டி சாமர்த்தியம். நீயே யஜ்ஞாதி கர்மங்களை அனுஷ்டிப்பதற்குரிய ஆயுளை தருகின்றவன். யஜ்ஞாதி பலன்களை கொடுத்து அனிஷ்டங்களை போக்கி பாதுகாக்கின்றவன் நீதான். பக்தர்களை பாதுகாக்க சர்வ காலமும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாய். உன் நாமம் நினைத்த மாத்திரத்தில் மகத்தான பயத்தையும் போக்குமே. உனக்கு நமஸ்காரம். நீ சொர்க்கம், மோக்ஷம், நரகம் என்ற 3 கதிகளுக்கும் நிர்வாககன். நீ பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் விலட்சணன், ஜகத்காரணன். அத்தகைய உன் சொரூபத்தை உன் சிருஷ்டிக்கு உட்பட்டவனும் உன்னால் கொடுக்கப்பட்ட ஞான சக்திகளை உடையவனுமான என்னை போன்ற புருஷன் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஷாட்குண்ய பூர்ணா, நாராயணா, வாசுதேவா, ஆதி புருஷா, மகாபுருஷா, மகானுபாவா, பரமமங்களா, பரம கல்யாணா, பரம காருணிகா, ஜகதாதாரா, லோகைகநாதா, சர்வேஸ்வரா, லக்ஷ்மிநாதா. பரமஹம்சர்கள் ஆத்ம சமாதி யோகத்தினால் உன்னை ஆராய்கின்றார்கள். தெளிந்த பக்தி யோகத்தினால் அஞ்ஞானமாகின்ற கதவை திறந்து மனத்தை சுத்தி செய்து ஆத்மாவை சாட்சாத்கரித்தவர்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமியும் மகானந்த ஸ்வரூபனாகவும் நீ தோன்றுகிறாய். இத்தகைய நீ உலகங்களை படைப்பதும் பாதுகாப்பதும் அழிப்பதுமாக இருக்கிறாய். இது உனக்கு விளையாட்டு அல்லவா? இது உன் வியாபாரம். உலகத்தில் உள்ளவர் வியாபாரங்களை காட்டிலும் இது வித்தியாசமானது. இதை யாராலும் அறிய முடியாது. நீ வேறொரு ஆதாரத்தையும் எங்களை போன்ற சகாயத்தையும் எதிர்பாராமல், சத்வாதி குணங்கள் தீண்டப்படாமல், எந்த விகாரங்களுக்கும் இடம் தராமல், பிரித்தறிய முடியாதபடி மறைந்திருக்கின்ற சேதனா சேதனங்களோடு கூடின உன்னை தவிர வேறொரு சரணம் இல்லாத இந்த உலகமாக படைப்பதும் பாதுகாப்பதும் அழிப்பதும் செய்கின்றாய். இப்படி செய்கின்ற நீ கர்மத்திற்கு உட்பட்ட சம்சாரி ஜீவனைப் போல் சத்வாதி குணங்களின் காரியமான பிரபஞ்சத்தில் விழுந்து சாத்விகம், ராஜசம் முதலிய கர்மங்களையும் அவற்றின் பலன்களையும் ஏற்றுக்கொள்கிறாயா? அல்லது ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையை உணர்ந்து அவ்வாத்மா அனுபவத்தில் நிலை நின்று அந்தந்த வஸ்துக்களின் நிலைமையை உள்ளபடி அறிந்த ஞானி போல் உதாசீனமாக இருக்கிறாயா என்று உன்னுடைய நிலைமையை நாங்கள் எந்த விதத்திலும் அறிய முடிவதே இல்லை. நீ சம்சாரி ஜீவனைப் போல் சிருஷ்டி முதலிய காரியங்களை கர்மத்திற்கு உட்பட்டு செய்பவன் இல்லை. ஞானியைப் போல் உதாசீனமாக இருப்பவனும் இல்லை. உன்னிடத்தில் கர்த்திருவம், உதாசீனத்துவம் ஆகிய இரண்டும் இருக்கிறது. அதனால் உன் நிலைமை வித்தியாசமானதுதான். இவ்விரண்டு தன்மைகளும் ஒன்றோடு ஒன்று சேராதவைகள் தான். இருந்தாலும் கூட இது விரோதமில்லை. உன்னிடத்தில் இரண்டும் சம்பவிக்க இடமுண்டே. நீ ஷாட்குண்ய பூர்ணன், கணக்கில்லாத கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன், சமஸ்த சேதனர்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து அவர்களை நியமிப்பவன். நீ அந்த சேதனர்களோடு நினைக்க முடியாத மகிமை உடையவன். உன் அருளுக்கு இலக்காகாதவர்கள் உன்னை அறிய சந்தேகப்பட்டு இப்படியோ அப்படியோ என்று விவாதித்து ஒருவாறு நிச்சயித்துக் கொண்டு சில பரிணாமங்களை கொண்டு அவரவருக்கு தோன்றினபடி பழக்கத்தினால் மனம் கலங்கி தாம் நிச்சயித்ததே பொருள் என்று விவாதப்படுத்துகிறார்கள். நீ பிராகிருதமான தோஷங்கள் தீண்டப்படாதவன். பிரளய தசையில் இந்த பிரபஞ்சத்தை உன்னிடத்தில் அடக்கிக் கொண்டு நீ ஒருவனே மீதமாக இருக்கிறாய். நீ உன் மாயைக்கு உட்படாமல் மறைந்திருக்கிறாய். இத்தகைய உன்னிடத்தில் எந்த பொருள்தான் சேராது? உன்னிடத்தில் பொருந்தாத இரண்டு தன்மைகள் எதுவுமே இல்லையே. கயிற்றை பார்த்து சர்ப்பம் என்று நினைப்பவர்களின் நினைவை அந்த கயிறு தடுக்குமா? உன்னை பற்றி விவாதம் செய்பவர்களின் அபிப்பிராயத்தை நீயும் தடுப்பதில்லை. உன்னுடைய பெருமையை அறியாமல் சிலர் உன்னிடத்தில் சிலவற்றை சேராதவையாக நினைக்கிறார்கள். நீ தேவர் முதலிய சமஸ்த வஸ்துக்களிலும் நிறைந்தவன். இருந்தாலும் அவற்றின் தோஷங்கள் தீண்டப்படாமல்
நிர்விகார ஸ்வரூபனாக இருக்கின்றாய். அச்சேதனத்தோடு கூடின சமஸ்த ஜீவாத்மாக்களும் உனக்கு சரீரம். அதனால் விகாரங்கள் எல்லாம் அந்த சேதனா சேதனங்களை சேர்ந்தவைகளே தவிர உனக்கு ஏது? நீ சர்வேஸ்வரன், சர்வ ஜகத்காரண பூதன். நீயே சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சமாக இருப்பவன். உனக்கு ஈடு நீ ஒருவன்தான். பகவானே மதுசூதனா, ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் உன்னிடத்தில் பக்தி செய்யும் பெரியோர்கள் உன் பாதார விந்த சேவையை எப்படி துறப்பார்கள்? அவர்கள் புருஷார்த்தம் என்னது என்று நிச்சயித்து அறியும் பண்டிதர்கள். உன்னையே பிரீதிக்கு இடமான நண்பனாக கொண்டவர்கள். ராகத்வேஷாதி தோஷங்கள் இன்றி பிறருடைய காரியங்களை நிறைவேற்றும் தன்மை உடையவர்கள். அவர்கள் உன் மகிமையாகிற சமுத்திரத்தில் ஒரு சிறு துளியை அனுபவித்து மகானந்தம் பெருகப் பெற்று ஐக்கிக சுகாபாசங்களையும் ஆமுஷ்மிக சுகாபாசங்களையும் உதறித்தள்ளியவர்கள். சமஸ்த பூதங்களுக்கும் பிரியனும் நண்பனும் சர்வாந்தராத்மாவும் ஷாட்குண்ய பூரணனுமாக உன்னிடத்திலே நிலை நின்று கழிக்கின்ற மனமுடையவர்கள். இத்தகைய பெரியோர்கள் மீளவும் இந்த சம்சாரத்தில் விழாமல் மோட்சத்தை கொடுக்கவல்ல உன் பாதார விந்த சேவையை எப்படி துறப்பார்கள்? நீ 3 லோகங்களையும் நியமிக்கின்றாய். அவற்றிற்கு ஆதாரமானவன். நீ உலகங்களை 3 அடிகளால் அளந்தாய். சந்திரன், சூரியன், அக்னி மூவரும் உன்னுடைய கண்கள்தான். உன் வைபவம் 3 லோகங்களின் மனதையும் பறிக்குமாறு மிக மிக அழகாக இருக்கிறது. தைத்தியர், தானவர், மனுஷ்யர் முதலியவர்கள் அனைவரும் உன்னுடைய விபூதிகள் தான். ஆகையால் அவர்களை நீ வதிக்க நினைப்பது யுக்தமல்லவே. ஆயினும் அவர்களுக்கு இது அபிவிருத்தி காலம் இல்லை என்று நினைத்து முன்பு உன் சங்கல்பத்தினால் தேவர், மனுஷ்யர், ஜலஜந்துக்கள் முதலிய ஜாதிகளில் அவதரித்து சத்துருக்களை அவரவர்களுடைய அபராதத்திற்கு தகுந்தபடி தண்டித்தாய். பகவானே, தப்பு வழியில் செல்பவர்களை தண்டிப்பவனே, உனக்கு திருவுள்ளம் இருந்தால் இந்த துவாஷ்டனையும் மதிப்பாயாக. அப்பனே, நாங்கள் உன்னுடையவர்கள்தான். நீ உன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை காட்டி எங்களை அங்கீகரித்தாயல்லவா? உன் அடிகளை தியானிக்கையால் எங்கள் மனம் வேறு விஷயங்களில் போக வேண்டும் என்றாலும் போகவிடாமல் தடுக்கிறதே. அருள் நிறைந்த புன்னகையால் எங்களுடைய தாபத்தை போக்குவாயாக. பகவானே, நாங்கள் உனக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது? அக்னிக்கு சிறு பொறியால் ஆக வேண்டியது ஏதானும் இருக்கிறதா? உன் மாயை ரொம்ப ஆச்சரியமானது. இவ்வுலகங்களின் சிருஷ்டி, சிதி, சம்ஹாரங்களுக்கு உரியபடி பரிணாமங்களை அடைகின்ற அந்த மாயை உன் வினோதத்திற்கு இடமாக இருக்கிறது. நீ சமஸ்த ஜீவ சமூகங்களுக்குள் ஹிருதயங்களில் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தினாலும் வெளியில் பிரகிருதி சுரூபத்தினாலும் தேசம், காலம், தேகம், அவஸ்தை ஆகிய இவற்றிற்கு தகுந்தபடி சுகம், துக்கம் முதலிய சமஸ்த ஞானங்களையும் விளைவித்துக் கொண்டு நிறைந்து இருக்கிறாய். ஜீவாத்மாக்களுடைய மனோபாவங்களுக்கெல்லாம் நீ சாட்சியானவன். நீ தகராகாசத்தை சரீரமாக உடையவன். ஞானமே வடிவானவன். பரபிரம்மம் என்னும் பேர் உனக்கே உரியது. நீ 3 லோகங்களையும் தரிக்கிறாய். நாங்கள் உன்னுடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்டவர்கள்தான். எங்களால் உனக்கு பிரயோஜனம் ஏதும் இல்லை. அதனால் நாங்கள் எதற்காக வந்தோமோ அதை நீயே செய்வாயாக. தைத்திய தானவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்து அவர்களுடைய நிலைமையை நீயே நடத்தி வருகிறாய். உனக்கு நாங்கள் எல்லோரும் சமம்தான். நாங்கள் உனது நிழலை பற்றி இருக்கின்றோம். நீ எங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜெகதீசா, இந்த தஷ்டாவின் புதல்வனான விருத்தாசுரன் 3 லோகங்களையும் விழுங்குகிறான். கிருஷ்ணா, இவன் எங்கள் தேஜஸ்களையும் அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் விழுங்கிவிட்டான். இவனை நீ வதைப்பாயாக. நீ சமஸ்த தோஷங்களும் தீண்டப் பெறாத பரிசுத்தன். ஹிருதய புண்டரீகத்தில் வாசம் செய்கின்றவன். ஜீவாத்மாக்களுடைய சித்த விருத்திகளுக்கு சாட்சியானவன். ஆகையால் எங்கள் வருத்தம் உனக்கு தெரியாதா என்ன? நீ பூமியின் பாரத்தை போக்கி சுகம் தரக்கூடியவன். நாங்கள் உன்னையே சரணடைகிறோம். உன் கட்டளைப்படி நடப்பவர்களை நீ உன்னுடையவர்களாக அங்கீகரித்து அருள் புரிகின்றாய். மேன்மையான புருஷார்த்தமும் நீயேதான். தன்னை பற்றினவருடைய துக்கங்களை போக்குவதால் நீ ஹரி என்று பெயரை அடைகிறாய். அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம். சுகர் சொல்றார், மன்னவனே, தேவதைகளால் பிரீத்தியோடு இப்படி துதிக்கப்பட்ட பகவான்
தன் துதிகளை கேட்டு சந்தோஷப்பட்டு அவர்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறான். பகவான் சொல்றான், தேவ சிரேஷ்டர்களே, நீங்கள் பண்ணின சோஸ்திரமாகின்ற இந்த வித்தையால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். இந்த சோஸ்திர வித்தையால புருஷர்கள் என்னிடத்தில் பக்தி ஏற்பட்டு தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவின் ஐஸ்வர்யத்தையும் நினைப்பார்கள். தேவ சிரேஷ்டர்களே, நான் சந்தோஷம் அடைந்தால் எதுதான் கிடைக்காது, எதுதான் துர்லபமாகும். ஆயினும் என்னிடத்தில் நிலை நின்ற மதியுடையவன் என்னைத் தவிர எதையுமே விரும்ப மாட்டான். சப்தாதி விஷயங்களை புருஷார்த்தமாக நினைத்திருக்கும் புருஷன் இந்திரியங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய நன்மையை அறிய மாட்டான். அந்த சப்தாதி விஷயங்களை விரும்புகின்றவனுக்கு ஒருவன் சிறந்த நன்மையை விளைவிக்க வல்லவனாக இருந்தும் அவற்றையே கொடுத்தால் அவனும் அவனை போன்ற ஒரு மந்த புத்தி உடையவன்தான். மேலான புருஷார்த்தம் என்னது என்பதையும் அதன் உபாயத்தையும் அறிந்தவன் அதை அறியாமல் கேவல கர்மத்தினால் மனம் சென்று வருந்துகின்றவனுக்கு அந்த கர்மத்தையே செய்யும்படி சொல்லவே மாட்டான். சிறந்த வைத்தியன் ரோக அபத்தியமான வஸ்துவை விரும்பினாலும் கூட அதை அவனுக்கு கொடுப்பானா? நீங்கள் என்னை சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும் என்று கேட்பது உங்கள் புத்தி குறைவின் காரியம்தான். மோட்சத்தை கொடுக்க வல்ல நானும் நீங்கள் விரும்பினபடி செய்வது சரியல்லதான். இருந்தாலும் உங்கள் காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு வழி சொல்கிறேன். தேவேந்திரன் முதலிய தேவ சிரேஷ்டர்களே, நீங்கள் ததீச்சி மகரிஷியிடம் போங்கள், உங்கள் இஷ்டம் நிறைவேறும். நீங்கள் கால தாமதம் செய்யாமல் அந்த மகரிஷியிடம் சென்று பரமாத்ம உபாசன ரூபமான வித்தையாலும் விரதங்களாலும் கவசங்களாலும் சாரமுள்ள அவருடைய சரீரத்தை தரும்படி வேண்டுங்கள். அவர் பரிசுத்தமான பிரம்ம வித்தையின் கரை அறிந்தவர். அந்த வித்தையை அவர் அஸ்வினி தேவதைகளுக்கு உபதேசித்தார். அந்த வித்தையே அஸ்வசிரஸ் என்று பிரசித்தி பெற்றது. அவித்யா உபதேசத்தினால் அஸ்வினி தேவதைகளுக்கு மரணம் இல்லாமையும் கிடைத்தது. அவர் தன் தந்தையாகிய அதர்வ முனிவரிடத்தில் சென்று என்னை தேவதையாக உடையதும் அபேத்தியமுமான நாராயண கவசத்தை தான் பெற்று அதை தஷ்டாவுக்கு உபதேசித்தார். தஷ்டா விஸ்வரூபனுக்கு உபதேசித்தான். அந்த விஸ்வரூபனிடத்தில் இருந்து நீ பெற்றாய். அம்முனிவர் மகானுபாவர். அவருடைய சரீரம் மிகவும் சாரமுடையது. அவர் தர்மத்தை உணர்ந்தவர். நீங்கள் யாசித்தால் அவர் தனது அங்கங்களை கட்டாயம் தருவார். அவற்றை கொண்டு வந்து விஸ்வகர்மாவிடம் கொடுத்தால் அவன் அவற்றால் ஒரு மேலான ஆயுதத்தை செய்து கொடுப்பான். இந்திரன் அந்த ஆயுதத்தை கொண்டு என்னுடைய தேஜஸினால் பலம் வளர்ந்து விருத்தாசுரனுடைய தலையை அறுப்பான். அங்ஙனம் அந்த விருத்தாசுரன் தொலைந்த பின்பு நீங்கள் தேஜஸையும் அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் சம்பத்தையும் முன்போலவே மீண்டும் பெறுவீர்கள். உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னிடத்தில் மனப்பற்று உடையவர் எதற்குமே வருந்த மாட்டார்கள் என்று சொல்லி இந்த 9வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல இந்திரன் ததீசருடைய எலும்புகளால வஜ்ராயத்தை ஏற்றி கொண்டு வந்து விருத்தாசுரனோடு யுத்தம் பண்றத சொல்றார். அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.